வாழ்வில் சில வழிகள் காட்டாத நல்ல பாதையை சிலர் தருகின்ற வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை சிலர் காட்டும் வழிகளும் சிலர் தருகின்ற வழிகளும் தான் நம்மை வழிநடத்தும். உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்களிடமே சொல்பவர்களை வாழ்வில் இழந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடமே அதை பற்றி சொல்வது உங்களுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல, பிறரிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கம்தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றால் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள். நம் மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாகவே நம்மை தூக்கி வீசி விடுவார்கள். தன்னுடைய தவறை தாமாகவே ஒப்புக்கொள்ளும் ஒரு உறவை வெறுத்து ஒதுக்கிவிடாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த உறவை விட உண்மையான உறவு வேறு எதுவும் இருக்க முடியாது. எவ்வளவுதான் ஆழமாக அன்பை கொடுத்து பழகினாலும் ஒரு சிலரின் உண்மையான குணம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் அது தெரிய வரும்போதுதான் இவ்வளவு நாட்கள் அவர்கள் உண்மை உணர்வை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது இவ்வளவு நாட்களாய் அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தது நமது அறியாமையா என்று யோசிக்க வைத்து விடுகிறது. வலிக்கிறதே என்று வழிமாறி போகாதே. வழிமாறி போனால் பிறகு வாழ்க்கையே மாறி போகும். மற்றவர்களுக்கு நீ தேவை என்பதை விட முதலில் நீ உனக்கு தேவை என்பது சுயநலம் அல்ல என்பதை புரிந்து கொள். உன்னை பயன்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் சுயநலம் என்பதை உனக்கு தவறாக புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதே உண்மை. நீ நேசிக்கும் எல்லோருமே உன்னுடன் இணைந்தே இருப்பதில்லை. நீ நம்புகிற எல்லோருமே உனக்கு விசுவாசமாகவும் இருப்பதில்லை. ஓர் உறவுக்காக நீ விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறில்லை. ஆனால் அந்த உறவும் உனக்காக விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போக வேண்டும். இல்லை என்றால் நீ அடிமையாக இருப்பாய். இல்லையெனில் அந்த உறவு உன்னிடம் அடிமையாக இருக்க முடியாமல் உன்னை விட்டு விலகி செல்லும். யாருக்கும் நீங்கள் அலட்சியமாக நினைக்க தோன்றும் அளவிற்கு அடிமையாகி விடாதீர்கள். அப்படி அடிமையாகி விட்டால் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் வலிகள் நிறைந்ததாய் மாறிவிடும். பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் வாழ்க்கையில் தன்னுடைய மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலரும் உணர்ந்து கொள்கின்றனர். ஒருவனின் நடத்தையிலும் பேச்சிலும் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதை ஒரு முறை உடைத்து பார்த்தவர்கள் அடுத்த முறை அன்பை கொடுத்தாலும் ஆறுதலை கொடுத்தாலும் அதை கண்டு மயங்கி விடாதீர்கள். உங்கள் மயக்கம் தெளிவதற்குள் நீங்கள் மீண்டும் அவர்களாலே காயப்பட்டு கண்ணீரோடு நிற்க வேண்டியதாக இருக்கும். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியாள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்களுக்கு ஏற்படும் தற்காலிக குணம்தானே தவிர அது உங்கள் பிறவி குணம் அல்ல. ஒருபோதும் அடுத்தவனின் கஷ்டத்தை பார்த்து புன்னகை செய்து விடாதே. புண்பட்ட மனம் உன் புன்னகையையே கூட எரித்து சாம்பலாக்கிவிடும். உனக்கு அன்பானவர்களே உன்னை அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காதே. நீ அன்பு வைத்திருக்கிறவர்களால் தூக்கி எறியப்படும் போது உன் மீது அன்பு வைத்திருக்கும் இறைவன் உன்னை தூக்கி விடுவான் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நல்லவன் என்பதால் மரணம் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை. நீ கெட்டவன் என்பதால் உனக்கு மரணம் உடனே வந்துவிடப் போவதில்லை. எப்பொழுது முடியும் நம் வாழ்க்கை என்பது யாருக்கும் தெரியாது. வாழும் வரை பிறருக்கு தீங்கு செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு செல்வோம். பார்வையற்றவனின் பார்வையில் அசிங்கம் என்று எதுவும் இருப்பதில்லை. கேட்க முடியாதவனின் காதுகளின் வழியே அவதூறுகள் பரப்பப்படுவதில்லை. வாய் பேச முடியாதவனின் உலகம் அத்தனை மௌனமாக இருப்பதில்லை. நடக்க முடியாதவன் அசைவற்று கிடப்பதும் இல்லை. நமக்கு எல்லாம் சரியாக இருந்தும் நாம் எல்லா நேரங்களிலும் சரியாகவும் இருப்பதில்லை. வலிக்கும் என்று தெரிந்தே மற்றவர்கள் மனதை காயப்படுத்துகிறோம். வேதனை தரும் என்று தெரிந்தே மற்றவர்களை அசிங்கப்படுத்துகிறோம். எல்லாம் அவரவர்களுக்கு நேரும் போதுதான் வலிகளும் வேதனைகளும் எப்படி இருக்கும் என்பதையே உணர்கிறோம். சிலர் அதை கூட உணர்ந்து கொள்வதில்லை. பேசிய வார்த்தைகளால் நீ அவமானப்பட்டு நிற்கும் போதுதான் புரிந்து கொள்வாய். பழகிய முதல் நாள் கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுங்கள். இல்லை என்றால் பழகாமலே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் திடம் அனைவரிடம் இருப்பதில்லை. உங்களின் மனமே நீங்கள் விரும்பியபடி நடந்து கொள்ளாத போது உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் மனதிற்கேற்ப நடந்து கொள்ளவில்லை என்று கோபப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை.
உங்களை மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுபோலவே மற்றவர்களையும் நீங்களும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நாம் மற்றவர்களுக்கு தேவை என்றால் கண்டு கொள்ளப்படுகிறோம், கவனிக்கப்படுகிறோம். அதுவே நாம் அவர்களுக்கு தேவைப்படவில்லை என்றால் காயப்படுத்தப்படுகிறோம், கழட்டிவிடப்படுகிறோம். விழுந்தால் நம்மை தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் யோசித்து எடுத்து வைக்கிறான். என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை நீயே இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீங்கள் உங்களின் சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்ள நினைத்து யாரிடமும் பழகாதீர்கள். ஒருவரின் சுய லாபத்திற்காகத்தான் நாம் பயன்படுத்தப்படுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிய வரும்போதுதான் இதயம் மிக மோசமாக காயப்பட்டு விடுகிறது. மற்றவர்கள் கண்களுக்கு நாம் மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வலிகளும் வேதனைகளும் இருக்கிறது என்பது நமக்கும் நம்மை உண்மையாக நேசிக்கின்ற உள்ளத்திற்கு மட்டுமே தெரியும். மௌனத்தை சரியாக புரிந்து கையாளுங்கள். மௌனம் அமைதியின் அடையாளம் மட்டுமல்ல, மற்றவர்கள் உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் தான். சொல்லி புரிய வைக்க முடியாத நிலையிலும், சொல்லி புரிய வைத்தும் பயனில்லாத இடத்திலும் அழகான சொற்கள் கூட குப்பையாகி போகிறது. மௌனம் மட்டும்தான் எப்பொழுதும் பொக்கிஷமாகி விடுகிறது. உன் எதிரியை சுலபமாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் உன் நண்பர்களில் நல்ல நண்பன் யார் என்பதை அனுபவத்தின் மூலம்தான் தெரிந்து கொள்ளவே முடியுமே தவிர வேறு எந்த அறிவை கொண்டு முன்னால் அதை கண்டு கொள்ளவே முடியாது. பேசாத வார்த்தைகள் தான் உன் மானம் காக்கும் என்று நீ மனதில் நினைக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியாது. அப்படி பேசிவிடவும் கூடாது. நீ காயப்படாமல் இருக்க மற்றவர்களை உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் இருந்துவிடு. உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் வார்த்தைகள் யார் மனதையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கொட்டிவிட்ட வார்த்தைகளை கோர்த்து அள்ள முடியாது. தேடி தேடி அலைந்தாலும் திட்டிய வார்த்தைகளை எதை செய்தும் திருப்பி வாங்கிவிட முடியாது. உங்களுக்கு அன்பானவர்களை விட்டு அதிக தூரம் சென்று விடாதீர்கள். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது வருவதற்கு வழியும் இருக்கும், வசதியும் இருக்கும். ஆனால் வாழ்க்கை இருக்காது. எல்லா உறவுகளும் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதே. நீ யாருக்காக உனக்குள் அழுது அழுது இருந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் வேறு யாருக்காகவோ சிரித்து சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தான் கசப்பான உண்மை. சிலர் மௌனமாக இருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், நாம் பேசுவதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இங்கு பலரும் மௌனமாக இருப்பதற்கு காரணம். உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீ தனியாக இருப்பது போலவே நினைத்துக்கொள். அப்போதுதான் யாருடைய பிரிவும் உன்னை ஒன்றும் செய்யாது. நம் வாழ்க்கையில் எதற்கு வந்தார்கள், எதற்கு சென்றார்கள் என்று தெரியாமலே கடந்து போய்விடுகிறது. சிலரது வருகையும் பிரிவும் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று எதையும் செய்யாதே. நீ என்ன செய்தாலும் அவர்கள் திருப்தி அடைய போவதில்லை. ஏனென்றால் சிலரின் உண்மையான குணமே எதிலும் திருப்தி அடையாததாகத்தான் இருக்கும். யாரும் உன்னை நிராகரிக்கும் வரை காத்திருக்காதே. சிறிய விரிசல்கள் விழும்போதே விடை பெற்று சென்றுவிடு. அதுதான் நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. ஏனென்றால் சில விரிசல்களை எதை கொண்டும் சரி செய்யவே முடியாது. ஒருவரிடம் நமக்கு உரிமைகள் அதிகமாகும் போதுதான் அவர்களை பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகின்றன. அடிமையாக வாழ்வதை காட்டிலும் கேவலமானது அடுத்தவர்களின் யோசனைக்கெல்லாம் ஆம் என்று சொல்வது. நாம் தான் உலகம் என்று நம்பியே வரும் உறவை இருக்க பற்றி கொள்ளுங்கள். தவறவிட்ட பின் கதறி அழுதாலும் மீண்டும் கிடைக்காது. அதுபோல் ஒரு உண்மையான அன்பு வலிகளை தந்துவிட்டு போகும். யாரையும் மறக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அது வீண் முயற்சி. எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அது தந்துவிட்டு போன சில வலிகளை நம் இதயத்தில் மறந்தது போல் நடிக்க முடிகிறதே தவிர நிச்சயம் எதையும் மறக்க முடிவதில்லை. சில கேள்விகளுக்கு புன்னகையே பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை ரணங்கள் இருக்கின்றன என்று அவர்களின் மனம் மட்டுமே அறியும். எல்லாவற்றிற்கும் எதிர்வினை ஆற்றாதீர்கள். சிலவற்றை கண்டும் காணாமல் இருக்க பழகி கொண்டாலே போதும். மனதுக்கு ஓரளவேனும் நிம்மதி கிடைத்துவிடும். புறம் பேசுபவனை புறக்கணித்துவிடு. புகழ்ந்து பேசுபவனிடம் பார்த்து பழகு. ஏனெனில் வீழ்த்தவே முடியாது என்ற நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வீழ்த்த நினைப்பவன் எடுக்கும் முதல் ஆயுதம் புகழ்ச்சி மட்டும்தான். நாம் பேசும் பேச்சில் எல்லா நேரமும் சுதந்திரம் வேண்டாம். தேவையானவற்றை பேசி செல், தேவையில்லாதவற்றை வீசி செல்.
பேச்சில் எப்பொழுதும் கட்டுப்பாடு வேண்டும். அப்போதுதான் பல பிரச்சனைகளை தோன்றவிடாமல் தடுக்க முடியும். நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் காலம் பதில் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறது. நாம் தான் அதை கவனிக்க தவறிவிடுகிறோம். உனக்கு வரம்புக்கு மீறிய வழிகளை கொடுப்பவர்களின் முன்னால் ஒருபோதும் கதறி அழுது விடாதே. சிரித்து கொண்டே அவர்களை கடந்துவிடு. அவர்கள் எதிர்பார்ப்பது உன் மரணத்தை கூட அல்ல, உன் கண்ணீரைத்தான். மற்றவர்களை பற்றி குறை கூறும் மனிதர்களை எச்சரிக்கையாக கையாளுங்கள். மற்றவர்களை குறை கூறும் அளவிற்கு இந்த உலகில் உத்தமர்கள் என்று எவரும் இல்லை. அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு முன் தன்னிலையை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதே சிறந்தது.